ஹாய், நம்ம ஃபார்மசிஸ்ட் முடிச்சு சவுதி அரேபியா ஒர்க் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் நான் சொல்கிற இந்த 5 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் ஏஜென்ட்டே இல்லாத நம்மளே சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒர்க் பண்ணால் வரலாம். அது நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து ஃபார்மசிஸ்ட் முடிச்சிருக்கணும், இல்லை ஃபார்மசிஸ்ட் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 year இருந்து 2 year வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து டேட்டா ஃப்ளோ பண்ணணும். டேட்டா ஃப்ளோ வந்து எதுக்கு பண்ணுவாங்கன்னா, நம்ம படித்த சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதான் டேட்டா ஃப்ளோ. டேட்டா ஃப்ளோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொமோட்டர் எக்ஸாம் எழுதணும். நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் முடிச்சிங்கன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கும். ஃபார்மசிஸ்ட் டெக்னீஷியன் முடிச்சிங்கன்னா எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாம் டியூரேஷன் வந்து 2 மணி நேரம் நடக்கும். கொஷின்ஸ் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. 70 to 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. பாஸ் மார்க் வந்து நம்ம வந்து 55% எடுத்தாலே போதும், நம்ம பாஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமும் பாஸ் ஆகிட்டும் டேட்டா ஃப்ளோ வந்துருச்சுன்னா இதை வச்சு நம்ம வந்து எலிஜிபிலிட்டி நம்பர் எடுக்கணும். எலிஜிபிலிட்டி நம்பர்னா சவுதி அரேபியாவுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் யார் ஒர்க் பண்ண வந்தாலும், அதாவது நர்ஸாக இருந்தாலும் சரி, லேப் டெக்னீஷியன் இருந்தாலும் சரி, இந்த எலிஜிபிலிட்டி நம்பர் எடுக்கணும். எலிஜிபிலிட்டி நம்பர் நம்மளே அப்ளை பண்ணிவிட்டு அந்த எலிஜிபிலிட்டி நம்பர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஜாப் தேடலாம். இப்போ நம்மகிட்ட டேட்டா ஃப்ளோ இருக்குது, எலிஜிபிலிட்டி நம்பர் இருக்குது, எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த 3 ஆப்பில் நீங்கள் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். இண்டீடு, நாக்குரி, கல்ஃப், லிங்க்டின் இந்த 3 ஆப்லேயும் நீங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஜாப் வந்து தேடிட்டே இருங்க. கண்டிப்பாக ஜாப் வந்து கிளிக் ஆகும். இந்த சவுதியில் வந்து 2 ஃபார்மசிஸ்ட் கம்பெனி ரொம்ப பிக் கம்பெனியாக ஸ்க்ரீனில் தெரியும். இந்த கம்பெனி வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக சவுதியில் வந்து ஒர்க் பண்ண வரலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் சேலரி வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து 4000 ரியாலேருந்து 7500 ரியால் வரைக்கும் கொடுப்பாங்க. ஃபார்மசிஸ்ட் டெக்னீஷியனுக்கு வந்து 2500 ரியாலேருந்து 4000 ரியால் வரைக்கும் கொடுப்பாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது பிரதர், ஆனால் சவுதி அரேபியாவுக்கு ஒர்க் பண்ண வரணும், எனக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் ஏஜென்ட் மூலிமா வரலாம். ஏஜென்ட் மூலமாக வர மாதிரினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சர்வீஸ் சார்ஜ் வந்து 1.5லேருந்து 2 lakhs வரைக்கும் கிட்டத்தட்ட கேட்பாங்க. பட் சர்வீஸ் சார்ஜ் வந்து நீங்கள் விசாவும் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் மட்டும்தான் கொடுக்கணும். முன்னாடியே நம்ம வந்து அமௌண்ட் எதுக்கெல்லாம் கொடுக்க மாதிரினா டேட்டா ஃப்ளோ, எலிஜிபிள், எக்ஸாமுக்கு எல்லாமே நம்ம தான் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. நீங்கள் ஒரு 20 நாள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம். இவ்வளோ தான் ஸ்டெப்ஸ். நீங்கள் சவுதி அரேபியா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃபார்மசிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம ஸ்டுடியோ பார்க்கலாம். பாய்.